டியூப் தமிழ் வணக்கம். டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் நேற்று 39 வயது நபரினால் தாக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் பல நாடுகளில் இருந்தும் இந்த தாக்குதல் குறித்த கண்டன செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதிலும் ஒரு முக்கிய விடயமாக இன்று பேசப்பட்டிருக்கின்றது. இதில் சம்பந்தப்பட்ட 39 வயது நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் மீதான அடிப்படை விசாரணை இன்று டென்மார்க் நேரம் 1 மணி அளவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரெட்ரிக்ஸ்பியா என்கின்ற இடத்தில் நடைபெறப் போகின்றது. இந்த நபருடைய நோக்கம் என்ன, எதற்காக தாக்குதலை நடத்தினார் போன்ற பின்னணிகள் ஆய்வு செய்யப்பட இருப்பதாகவும் போலீசார் இது பற்றி விசாரணைகள் முடிவதற்கு முன்னதாக எதையும் கூறவில்லை. இந்த விவகாரத்தில் முக்கியமான விடயம் எதற்காக தாக்க வேண்டும், இவருடைய நோக்கம் என்ன, இந்த இரண்டுமே இங்கு முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவேதான் அதை அறிவதற்கு விசாரணைகள் நடைபெறுகின்றன. டென்மார்க்கினுடைய தலைநகர் கோப்பன்ஹேகனில் குல்டோவுட் என்கின்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது ஸ்டேட்ஸ் மினிஸ்டரை நோக்கி விரைவாக ஒரு நபர் ஓடி வந்தார். இவர் உயரமான நபர், மெல்லியவராக இருந்தார், நீளமாக முடி வளர்த்திருந்தார். அந்த முடி கட்டப்பட்டு இருந்ததாக அருகில் இருந்த 2 சாட்சியங்கள் கூறுகின்றன. அதன் பின்னர் வேகமாக ஓடி வந்தவர் பிரதமரை தோளில் பிடித்து தள்ளிவிட்டார் என்று கூறப்படுகின்றது. அப்படி தள்ளிய பொழுது பிரதமர் சரிந்தார். இது தாக்கப்பட்டார் என்கின்ற பொருளையும் தருகின்றது. ஒருவர் இவ்வாறு தாக்குவாராக இருந்தால் சட்டங்களின் அடிப்படையில் இது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஆனால் ஒரு ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் என்பவர் அந்த நாட்டினுடைய தலைவர். ஒரு நாட்டினுடைய தலைவர் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை சட்டம் வேறு விதமாகவே பார்க்கும். இது பாரதூரமான விடயமாக இருந்தாலும் இந்த நபர் பற்றிய தகவல்கள் இல்லை. ஆனால் இவர் உளவியல் ரீதியாக தளம்பல் தன்மை உடையவர் என்கின்ற ஒரு கருத்தை தொலைக்காட்சி சேவையினுடைய சட்டவியல் செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியா கடும் அதிர்ச்சி வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க தூதுவர் அதிர்ச்சி வெளியிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சார்ல்ஸ் மிக்கேல் அதிர்ச்சி வெளியிட்டிருக்கின்றார். இப்படி உலகத்தின் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இதை கண்டித்து சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த நபருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான தாக்குதலை நடத்துபவர்களுக்கு சாதாரண மனிதராக இருந்தால் 6 மாதம் வரையில் சிறை தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவர் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய பெறுபவர்கள் என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அருகில் நின்ற 2 சாட்சிகள் கூறுகின்ற பொழுது பலம் கொண்ட மட்டும் அவர் தள்ளி வீழ்த்த முயற்சி எடுத்தார் என்பதுதான் அவருடைய தாக்குதலாக இருக்கின்றது. அவர் கையினால் வீசி அடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் ரீஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தரப்பில் இருந்து கருத்துக்கள் வரவில்லை. அவருடைய உடலில் மெல்லிய கீறல் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன, டென்மார்க்கில் உள்ள முன்னிலை அரசியல் தலைவர்களுக்கு இனிமேல் சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. டென்மார்க் என்கின்ற நாடு ஜனநாயகத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் பதவியில் இருக்கின்ற பொழுது அவர் மிகவும் முக்கியமானவராக கருதப்பட மாட்டார். ஒருவரை ஒருவராகவே கருதுவார்கள். இதன் காரணத்தினால் ஒருவர் பதவியில் இருந்து அகல அதே இடத்தில் இன்னொருவர் வருவார். அனைத்து சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற வளமைகளும் சீராக சுழன்று கொண்டிருக்கும். ஆகவே ஒன் மேன் ஷோ என்று கூறப்படுகின்ற தனிநபர் அதிகாரம் என்பது இல்லை. எனவே ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் நிலையில் இருப்பவர்கள் கூட வீதியில் சாதாரணமாக நடமாடி திரிகின்ற காட்சிகள் வந்திருக்கின்றன. மிதிவண்டியில் செல்லும் காட்சிகள் வந்திருக்கின்றன. இத்தகைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனிமேல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை நோக்கி இந்த விவகாரம் செல்ல போகின்றதா என்ற விவாதங்கள் வரப்போகின்றன. டேனிஷ் மரபை தள்ளி விழுத்துகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது இது என்றும் கூறப்படுகின்றது. அடுத்த வாரம் பொன்ஹொலம் தீவில் மக்கள் மாநாடு என்கின்ற மாபெரும் அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கின்ற பெரு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இது நடந்திருப்பதானது அங்கு வருகின்ற பெருந்தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குமா என்பது வரும் நாட்களில் போலீசாருக்கு சவாலாகவே இருக்கும். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது, விசாரணைகள் முடிந்ததன் பின்னதாக இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டத்திற்கு செய்திகள் நகரும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.